ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரண்டை தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டிலேயே விளைஞ்சிருக்கு பாருங்கள். அதை நான் எடுத்துகிட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பிரண்டையை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை நன்னா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கை அரிக்காது. இந்த பிரண்டை நடுவில் கணு மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. மண்ணில் போட்டால் திரும்பி விளைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிரண்டையில் 4 பக்கமும் உங்களுக்கு நரம்பு மாதிரி இருக்கும். அதை இந்த கத்தியாலேயோ இல்லை கையாலேயோ கீறி எடுத்துடணும். பிரண்டை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எலும்புக்கு ரொம்ப வலு கொடுக்குன்றாங்க. ஆனால் ப்ரெக்னென்ட் உமன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கீறி எடுத்துக்க வேண்டியதான். கையால் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கத்தியாலே செய்யலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பொறுமையாக தான் செய்யணும். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஈஸியாக வதக்க முடியும். அடுத்ததாக இப்போ நம்ம தொகையல் செய்கிறதுக்கு சாமான்லாம் எடுத்துக்கணும். எண்ணெய், பருப்பு, வத்த மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருணும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இந்த பருப்பு, வத்த மிளகாய், பெருங்காயம், புளி, குட்டி புளி போடும், ஒரு சின்ன சைஸ் புளி போடும், போட்டு தேங்காயும் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கப்பு தேங்காய் போடும். வறுத்துக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும். இது வறுத்த ஒன்று தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். உப்பையும் சேர்த்துக்கோங்க. புளி சைஸ் பாருங்கள். இப்போ அடுத்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கட் பண்ண பிரண்டையை போடணும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கலரை வெந்த ஒன்று கலரை பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எங்களுக்கு நல்ல பிஞ்சு பிரண்டை. உங்களுக்கு வெளியில் கடையிலையும் வாங்கி செய்யலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். பிரண்டை தொகையல் ரெடி. நீங்கள் இந்த பிரண்டை தொகையலுக்கு நல்லா சுடான சாத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.